கைஸ் நம்ம காவேரி நதி மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இருங்க கைஸ், இந்த ஆற்றை தாண்டனா கைஸ் மீதி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பருப்பு குழம்பு 2 பஜ்ஜி 2 தக்காளி ரசம் கைஸ் 2வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு சைடிஷ்க்கு ஒரு போன். கைஸ் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் குளிக்க போகிறோம். கிணத்துல இருங்க குளிச்சுட்டு வரோம். கைஸ் இது பூராயும் பார்த்தீங்கன்னா நெல்வயல் தான். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தாங்க செத்த பெரிய கம்பி பார்த்தீங்கன்னா கால் உள்ள வந்துருக்குது. புரோக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு காலில் வந்து ஆணி ஏறி போச்சு. அது வந்து கைஸ் குட் டிப்ஸ் கட்டும் கைஸ். டே 2 மணி பார்த்தீங்கன்னா 4 மணி. வாங்க போவோம். கைஸ் டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் காலங்காண்டி எல்லாம் தனித்தனி தான் கைஸ் போயிடுவாங்க, ஒட்டுக்க போக மாட்டாங்க. நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி தான் வராங்க. நான் ஒரு இயர்லியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். ஒரு 100 மீட்டருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வாங்க ஒரு 7 மணி சும்மா குளிப்போம். நடந்து போயிட்டுருங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தெரியுதுங்களா? அங்கே 4 பேர் போயிட்டுருக்காங்க. இன்னும் பின்னாடி 4 பேர் வந்துட்டுருக்காங்க. வாங்க 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 போயிட்டுருக்கோம். காலு தாங்க கொஞ்சம் லைட்டு எரியுது அடியில். கைஸ் நான் ஸ்டாப்பாக 4 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் வந்து ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துருக்கோம். டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா காசு தான் தரேன். தொடர்ந்து எத்தனை கிலோமீட்டர்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வந்துருக்கோம். டீ பிரேக் எடுத்திருக்காங்க. மணி 6 மணி. அடுத்து நடந்து இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணுங்க. வெப்படை தாண்டி பள்ளிப்பாளையம் போகணுங்க. நான் அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போயிடும் சதியில் வரைக்கும் சதியில் வரைக்கும் ஒளராய் போயிடும். குட் டிப்ஸ் கட்டும் புரோக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு காலில் வந்து ஆணி ஏறி போச்சு. அதை வந்து பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்த இடத்துல சது சாதாரணம் தான் நடக்கிறது தான். இருந்தாலும் கொஞ்சம் சேஃப் முக்கியங்க. கொஞ்சம் உண்மையை பேசினா முன்னெல்லாம் ஏறாது. புரியுதா? குடிக்கிறீங்களா? நீங்கன்னா குடிச்சிருக்கீங்க. வெற்றிகரமாக டீ குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் ஒரு நடந்து கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தாங்க செத்த பெரிய கம்பி பார்த்தீங்கன்னா கால் உள்ள வந்துருக்குது. 10 ஜோடி கம்பி தான் எப்படி நடக்கிறது? புரிஞ்சிச்சு. சூப்பரான கைஸ் இது பூராயும் பார்த்தீங்கன்னா நெல்வயல் தான். இது வந்து வெப்படையிலேருந்து பள்ளிப்பாளையம் போகிற ரோட்டுங்க. கைஸ் அப்படியே நெல் பார்த்தீங்கன்னா அறுவடை சீசன் வந்துருச்சாட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இன்னும் குளிக்கலைங்க. அப்போ போய் குளிக்கணும். கைஸ் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் குளிக்க போகிறோம். கிணத்துல இருங்க குளிச்சுட்டு வரோம். குதிரா கருவாயா
ப்ரோ சில்லுக்குதா ப்ரோ தண்ணி ரமேஷ் ப்ரோ சில்லுக்குதா இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறா? ஏய் தொப்பு குதிக்காதீங்க. ஏய் தொப்பு குதிக்காதீங்க. காய்ஸ் குளிச்சு முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்தோன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 17 கிலோமீட்டர் நடந்திருப்போங்க. 70 கிலோமீட்ரு 4 மணிக்கு ஆரம்பித்தோம். 4 மணிலேருந்து மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. 8:30 ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துருப்போம், டீ பிரேக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து நடந்திருக்குங்க. காய்ஸ் 2வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு, சைடிஷ்க்கு ஒரு போண்டா. நல்லா இருக்குது. கைஸ் சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே சமைக்கிறவங்களாம் பயங்கரமாக சமைப்பாங்க. சூப்பராக ஒரு குறை கூட இல்லை. வாங்க சும்மா நடந்து போய்ட்டுருக்கோம். உடனே படுக்கக்கூடாதில்ல. கைஸ் 2வது நாள் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு காவடிக்கு வந்து பூஜை போட்டு தான் நான் 10 மணிக்கும் 5 நாளுமே பார்த்தீங்கன்னா காவடி கோலம் போட்டு காவடிக்கு பார்த்தீங்கன்னா மாலை பொட்டை எல்லாம் வச்சு தாங்க பூஜை பண்ணி தாங்க பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போவாங்க. கைஸ் மீதி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பருப்பு குழம்பு, 2 பஜ்ஜி, 2 தக்காளி ரசம் அடுத்து தான் சாப்பிடுவேன். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு சிறப்பாக. அவர் நம்ம சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் மூச்சு விட முடியல. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்க நெக்ஸ்ட்டு பள்ளிப்பாளையம் போயிட்டு அடுத்து ஈரோடு போவோம். வெற்றிகரமாக பள்ளிப்பாளையத்தை ரீச் ஆகிட்டோம். அடுத்து ஈரோடு தான். ஈரோடுக்குன்னு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. ஆற்றுப்பாலம் தாண்ட ஈரோடு. வாங்க ஆற்றுப்பாலத்திட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் நம்ம காவேரி நதி மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இருங்க கைஸ், இந்த ஆற்றை தாண்டனா, இந்த பாலத்தை தாண்டனா ஈரோடுங்க. நம்ம பள்ளிப்பாளையத்தில் இப்போ ஈரோடு உள்ளே போயிட்டுருக்கோம். காய்ஸ் நின்றுலாம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. காய்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் தான் லேட் பண்ணேன். அதே மாதிரிங்க நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 நிமிஷம் நின்னாலுமே போயிடுவானுங்க. ஒரு 100 மீட்டர் போயிடுவானுங்க. எல்லாருமே அப்படி தான். ஏன்னா நடக்கிறதே பெருசுங்களா, அதனால் நடந்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக எங்கே போகணும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. நின்னாங்களா ஐயோ முடி போயிடுவாங்க. ஏன்னா நாம் நடக்கிற ஸ்பீடை தான் அதுவும் நினைப்பாங்க. போயிட்டானுங்க, அவங்கள போய் பிடிக்கணும். சரி வா அடுத்து போய் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஈரோடு ரீச் ஆகிட்டோம். ஈரோடு தாண்டி இப்போ 2-3 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கல, ஃபுல்லாக டிராஃபிக் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னு தெரியும். போயிட்டுருக்கோம். அடுத்து ஈரோடு தாண்டி நம்ம ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடக்கணும். வாங்க கால்லாம் அப்படியே தகன்னு அடியில் எரியுது. சரி வாங்க அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா கைஸ், மெடிக்கலுக்கு வந்திருக்கோம். மெடிக்கலில் கால் அந்த காப்ஸு தொடரலாம் இதில் அங்கெல்லாம் லைட்டாக வலிக்குது. அதுக்கு மூஸ் ஸ்ப்ரே வாங்கி அடித்தா தான் நல்லாயிருக்கும். சிலர் வந்து நான் எதுவுமே மெடிக்கல் எதுவுமே பண்ணாமல் போவோம்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம எப்படியுமே ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுறது தான். மருந்து வாங்கிக்கிறோம், போட்டுவிட்டு படுக்கணும். அப்போ தான் காலையில் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கட்டு வீக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வீக்கெலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, போயிடலாம். சரி வாங்க அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கால்லாம் பயங்கரமாக எரியுதுங்க. அடி பாதெல்லாம் பற்ற வச்சு எப்படி எரியுமோ அதை கூட தாங்கிக்கலாம் மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு இட்டும் வைக்கும்போது பயங்கரமாக எரியுது.
வாங்க போயிட்டுருக்கோம். எல்லாம் முருகர் பார்த்துக்குவார். கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டே 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வந்துட்டேன்னு ஒரு 50 அடி தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் செகண்ட் டேயில் ஈவினிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் நடந்திருப்போம். கால் தாங்க பயங்கரமாக எரியுது. வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. இன்னொரு 50 அடி. ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கும்போது எப்படி எரியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இதெல்லாம் யாருக்காக? நம்ம முருகனுக்காக. வாங்க வந்துட்டோம். சாப்பாடு பண்ணியிருப்பாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 6, 7, 8, 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நடந்திருக்கோம். எங்கேயுமே எனக்கு கிடையாது. நான் ஸ்டாப்பாக நடந்துட்டோம். வாங்க வந்துட்டோம். நின்னுங்களே வச்சுக்கோங்களேன், கால் உடனே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நடக்க முடியாதுங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நான் ஸ்டாப்பே நடக்கிறது. அதுக்கு தான் காரணமே. நின்றுட்டால் நம்மளால் நடக்க முடியாது. நம்மளால் யாராலையுமே நின்றுட்டால் நடக்க முடியாதுங்க. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமாங்க, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் போது ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே அப்பா சாமி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்க. கடவுளை வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தம்பி கலை ஐயான் திருக்கோவிலுங்க. இந்த கோயில் பேர். இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எழுந்திருப்போம். மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு தெரில. சரிங்க, என்ன சாப்பாடுன்னு தெரில. அதை சொல்லிட்டு என் பண்ணிக்கிறேன் என்ன சாப்பாடுன்னு. கைஸ் ஒரு வழியாக டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடியாச்சு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக நடந்திருப்போம். என் காலை பாருங்கள், கரெக்டாக கரையேறணும். ஏன்னா காலை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, கால் அவ்வளோ எரியுது. சரிங்க, அவள் தான் டே 2 கம்ப்ளீட் பண்ணோம். சாப்பாடு போடுவாங்க. அதில் சாப்பாடு போகிறது லேட் ஆக மாட்டேங்குது. நம்ம எடிட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஒரு புதிய விழாக்கில் நாளைக்கு சந்திக்கலாம். சரிங்களா? ஹாய். சரிங்க, பாய். நாளைக்கு சந்திப்போம்.